தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. அமைச்சரவையில் மாற்றம், தற்போது 8ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் என்ற தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தற்போது கிடைத்திருக்கிறது. தலைமைச் செயலர் வட்டாரத்தில் இது தொடர்பான தகவல் என்பது பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்ட பிறகு கூட்டப்படக்கூடிய முதல் கூட்டம் என்பதால் சற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே இது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழகத்துல 2 நாட்களுக்கு முன்புதான் அமைச்சரவையினுடைய மாற்றம் இருந்தது. குறிப்பிட்ட ஒரு 2-3 அமைச்சர்களுடைய இலாகாக்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருந்தன. புதிதாக 4 பேர் அமைச்சர்களாக உருவாக்கப்பட்டிருந்தனர். துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஒரு புதிய அமைச்சரவை என்பது அதற்குரிய கூட்டத்தினை கூட்டி பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக நிர்வாக ரீதியாக எடுக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அமைச்சரவையில ஒப்புதல் தர வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய கூட்டரங்கில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை கூட்டம் கூடும்போது தொழில்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஒப்புதல் வழங்குவதற்கான கூட்டமாக கூட்டப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் என்பது அந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது எடுக்கப்படும். கொள்கை ரீதியாக எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளுக்கான ஒரு ஒப்புதல் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படும். அந்த அடிப்படையில இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செல்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்பட்டது. அப்போது முதலமைச்சர் வெளிநாடு சென்ற பிறகு யார் அமைச்சரவையை கவனித்துக் கொள்வார், குறிப்பாக தமிழகத்தில் எந்தவித சிக்கலும் இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் முறையாக கையாள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்தின் போது பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு ஈர்த்திருக்கக்கூடிய வகையில பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலான விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தொழில் நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் என்பது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது தவிர மேலும் சில நிர்வாக ரீதியிலான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு கூட்டமாகவும் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் என்ற ஒரு தகவல் என்பது தலைமைச் செயலக வட்டாரத்தில் இருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.